திருப்பதி லட்டு விவகாரத்தில் கடவுளை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திருப்பதி கோயில் லட்டு பிரசாதத்தில் பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். இதற்கு எதிராக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் திருப்பதி லட்டு விவகாரத்தில் உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும், சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையுடன் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டோர் அளித்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள், திருப்பதி லட்டு தயாரிப்புக்கான நெய்யில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முடிவு வருவதற்கு முன்பே பொதுவெளியில் பேசியது ஏன்? சர்ச்சைக்குரிய நெய்தான் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது? பொதுவெளியில் பேசுவதற்கு முன்பு என்ன கலப்படும் என்பது உறுதி செய்திருக்க வேண்டாமா? அரசியல் அமைப்பு சட்டப்படியான பதவியில் உள்ள முதலமைச்சர் கடவுளை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என கண்டனம் தெரிவித்துள்ளனர். எனவே திருப்பதி கோவிலுக்கு எத்தனை ஒப்பந்ததாரர்கள் நெய் விற்பனை செய்தனர்? ஒப்புதல் அளிக்கப்பட்ட நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டிருந்ததா? கலப்படம் செய்யப்பட்டதாக கூறப்படும் நெய் திருப்பதி லட்டு செய்ய பயன்படுத்தப்பட்டது என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை என கூறினர். அதன்படி திருப்பதி லட்டில் கலப்படம் குறித்து கடந்த ஜூலை மாதம் ஆய்வு செய்த அறிக்கையை டிசம்பர் மாதம் வெளியிட்டதன் காரணம் என்ன என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், பொறுப்புள்ள பதவியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடு ஏன் இந்த விவகாரத்தை நேரடியாக ஊடகங்களிடம் ஏன் எடுத்துச் சென்றார் என வினவினர். எனவே இந்த விவகாரத்தில் அரசு நியமித்துள்ள சிறப்பு புலனாய்வு விசாரணை நடத்த வேண்டுமா, வேறு குழு அமைக்க வேண்டுமா என்பது குறித்து மத்திய அரசின் கருத்தை அறிய வழக்கு வரும் அக்டோபர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதிகள் கூறியுள்ளனர்.